ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரோப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம சுடிதாரில் வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எவ்வளோ நீளத்துக்கு எடுத்துக்கிறேன்னா 21 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வீதி வந்து எவ்வளோ வேணுன்னா நான் ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோனாலும் எடுத்துக்கோங்க, அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ஃபோல்டட் பீஸாக இருக்குது. நான் இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை வந்து தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு நல்ல பக்கம் உள்ளே போகணும், கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் எனக்கு நல்ல பக்கம், நான் கிராஸ் போட்டிருக்க இடம். நான் கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு 1/2 இன்ச்சு கேப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம ரோப்போட வீதி வந்து எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. மேலேருந்து கீழே வர ஒரே அளவுக்கே தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா நிறைய துணி இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப பக்கத்தில் கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பட்டு மாதிரி பட்ட துணியெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இழுத்து இந்த நூல் இழுத்துக்கிட்டே போகும். அதனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி திருப்பி எடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு இன்ச்சு கேப்பை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைடை எடுத்து நம்ம இந்த கட் பண்ண பீஸுக்கு மேலோட போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே விட்டுக்கோங்க. நம்ம அதுக்கு கீழே உள்ள துணியில் உள்ளே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நீங்கள் அப்படியே இழுத்து எடுங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த நூல் வந்து நம்ம அந்த ரோப் வந்து டேர்ன் ஆகி வரும். இந்த மாதிரி உள்ளே விட்டு மேலே இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து வெளியே எடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கூட இதாக இழுத்து விட்டுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க இழுக்க அது அப்படியே மேலே வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து எடுத்துக்கோங்க. இழுத்து எடுத்துகிட்டு நம்ம கீழே இருக்க அந்த ஸ்லைடை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த துணியை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரோப் வந்து ஒல்லியாக நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. இனி இதே போல் நம்ம அடுத்த ரோப்பையும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். அதே போல் உள்ளே வந்து நமக்கு நல்ல பக்கமும் மேலே கெட்ட பக்கமும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதே சைஸுக்கே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கொஞ்சம் கேப்பை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே ஒரு இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்லைடை வந்து உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கோங்க அதை. இப்போது 2 ரோப்பையுமே நம்ம ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து எக்ஸ்ட்ரா இருந்துன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 ரோப்பும் நமக்கு பேக் சைடு வந்து நம்ம 2 சைடு கழுத்துலேயும் வச்சு தைக்கிறதுக்காக. அடுத்து வந்து நான் இன்னொரு ரோப்பும் அதே போல் கொஞ்சம் ஹைட்டாக வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கீழே வந்து அந்த ரோப்பில் கீழே அந்த ஜமுக்கி மாதிரி வைக்கிறதுக்கு மாடலுக்காக. அதை 2ஆக வச்சு இப்படி 2ஆக வெட்டிக்கோங்க. அதை அப்படியே மடக்கி வச்சு அடுத்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு 4 பீஸ் வரது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தான் அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அந்த டிசைன் ஸ்டிச் பண்ணதுக்கு நம்ம வந்து துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நீளமாக துணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 2ஆக மடித்து போட்டுட்டு இப்போ வந்து நமக்கு அந்த துணி எவ்வளோ வீதிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து நீளமும் வீதியும் 4 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு, அதுக்கு மேலே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மேலேயும் நம்ம மார்க் பண்ண அளவில் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து நீளம் மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்து வீதி மார்க் பண்ணலாம். வீதியும் அதே போல் தான் நான் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல் 4 இன்ச்சு, அடுத்தும் அதே போல் 4 இன்ச்சு, அடுத்தும் அதே போல் 4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இனி இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கீழே அந்த அளவில் நம்ம மார்க் பண்ண அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லா துணியும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம சென்டரில் அந்த அளவு மார்க் பண்ண அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு இப்போ எல்லா துணியும் ரெடி ஆகியாச்சு. இனி இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 4 வீதிக்கு நம்ம கட் பண்ண அந்த துணியை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் மேலே நல்ல பக்கமும் உள்ளே கெட்ட பக்கமும் இருக்க மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலே ரோப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். அந்த 2 துணியும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த முக்கில் ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு துணி நீண்டு நிற்கிறதுல கீழே மரம் இந்த மாதிரி இழுத்து விடுங்க. உங்களுக்கு அது நீட்டாக நிற்கும் நமக்கு. இதே போல் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பை விட்டு அதே போல் துணியை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கில் ஒரு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே கீழே இழுத்து விடுங்க. பாருங்கள், நமக்கு 2ம் அழகாக வந்தாச்சு. இனி அதே போல் இன்னொரு துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி மடிச்சுட்டு அதே போல் மேலே அந்த ரோப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். முடியும் போது ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கில் ஒரு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி 3 எண்ணம் நீங்கள் தைச்சிக்கோங்க. ஒரு ரோப்பில் இந்த மாதிரி 3 எண்ணம் தைச்சிக்கோங்க. பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி இன்னொரு ரோப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே போல் துணியை மடிச்சுக்கோங்க. நமக்கு உள்ளே கெட்ட பக்கமும் மேலே நல்ல பக்கமும் இருக்க மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த ரோப்பை உள்ளே வச்சுட்டு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் அதே போல் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு விட்டுக்கோங்க. அந்த முக்கில் ஒரு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதை கீழே இழுத்து எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம அடுத்தும் தைச்சிக்கலாம். அதுக்கு மேலே தைச்சிட்டு அந்த முக்கில் ஒரு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை கீழே இழுத்து விட்டுக்கலாம். அடுத்து அதே போல் இன்னொன்று ஒரு ரோப்பில் நம்ம 3 எண்ணம் வர்றது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதே போல் கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த 3 எண்ணம் தைச்சாச்சு. இப்போ 2 எண்ணம் தைச்சாச்சு. ஒரு சைடு நமக்கு 2 எண்ணம் வரும். அதே போல் இன்னொரு சைடும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் 4 பீஸையும் நீங்கள் தைச்சிக்கோங்க.
தச்சு முடித்த பிறகு நம்ம அந்த ரோப்பில் பெரிய ரோப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரு ரோப்பில் 2 அணை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த முடிகிற பாயிண்ட் வந்து நமக்கு அந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுற எண்டில் வரணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே நீங்கள் வந்து தையல் மிஷினில் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த தையல் விழுந்துடும். இல்லைன்னா நீங்கள் இப்படி தைக்க விரும்பலைன்னா நீங்கள் வந்து ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த 3யும் சேர்த்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போனும் அப்படி நம்ம தைச்சாலும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த 2 ரோப்பு தைச்ச இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய ரோப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் அடுத்த ரோப்பையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு 2, 3 தையல் போடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு அடுத்ததில் நீண்டு நிற்கக்கூடிய கயிறை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த ஸ்டிச்சிங் போட்ட தையல் வந்து நமக்கு மறையிறதுக்காக நம்ம அதுக்கு மேலே இன்னொரு இது கூட இன்னொரு துணி வச்சு தச்சுக்கலாம். அதுக்காக அதே போல் 4 இன்ச்சு 4 இன்ச்சு வீதிக்கு நீங்கள் வந்து ஒரு துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் அதே போல் அந்த ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நம்ம அந்த ரோப்பில் இன்னொரு ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஸ்டிச்சிங் வந்து தையல் நமக்கு மறையிறது மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் வந்து நமக்கு அந்த முக்கோணத்தில் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த துணியை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு துணியை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து நேராக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த முக்கில் ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு அந்த தையல் மறைஞ்சிட்டு நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்ததே நம்ம அதே போல் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நீங்கள் அந்த தையல் மறையிறது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதில் நேராக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு முக்கில் ஒரு வெட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே இழுத்து விடுங்க. உங்களுக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 ரோப்பையுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம சுடிதாரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இனி வந்து சுடிதாரை எடுத்துக்கோங்க. சுடிதாரில் நம்ம பேக் சைடு தான் வச்சு பேக் சைடு தான் ரோப் வைப்போம். அதனால் பேக் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே எவ்வளோத்துக்கு நம்ம இறக்கம் வைக்கலான்னா ஒரு 2 இன்ச்சும் வைக்கலாம், 2.5 இன்ச்சுக்கும் வைக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். அந்த ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் அடுத்த சைடும் அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க 2.5 இன்ச்சுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரோப்பை எடுத்துக்கோங்க. ரோப்பை எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. அந்த நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ இல்லைன்னா ஒரு இன்ச்சோ உள்ளே போகிறது மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தையல் போடும்போது அந்த பைப்பிங் மேலே போட்டுறாதுங்க. நமக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அந்த தையல். அதனால் வந்து அந்த பைப்பிங் மேலே வராமல் நம்ம அந்த உள்ள துணியில் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 2, 3 தையல் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த நூலை அப்படியே கொஞ்சம் இங்கே தள்ளி கொண்டு வந்து அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைடு தள்ளி வந்து அதே போல் ஒரு 2, 3 தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு அந்த தையல் போட்டதே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வெளியே வராது.
நம்ம மீதி இருக்க துணியை உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதே போல் நம்ம அடுத்த சைடும் தச்சு எடுத்துக்கலாம். அடுத்த சைடும் அதே போல் தான் ஒரு இன்ச்சு நீங்கள் ரோப்பு வந்து உள்ளே போகிறது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவில் வச்சுட்டு நம்ம அந்த தையல் போடும்போது அந்த பைப்பிங் மேலே போட்டுறாமல் அந்த பைப்பிங்க்கு அப்புறவுலேருந்து போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 தையல் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு தள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அடுத்து அதே போல் ஒரு 2, 3 தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நமக்கு அது தையல் போட்டதே தெரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம ரோப்பு ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.